ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வேலூரில் தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்க காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து மேடை தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் நமது நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. தற்போது மேடை காவல்துறை சார்பாக அகற்றப்பட்டு வருது என்ற தகவல் வெளியாகிருக்கு. என்ன விவரம்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்கி ஓராண்டு ஆகி 2வது ஆண்டில் பயணித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகள் மற்றும் தொடர் பாலியல் குற்றங்களை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கருத்தரங்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வேலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் கருத்தரங்கம் நடத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்துவாச்சாரி ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறை அனுமதி வழங்கிய இடத்தில் மேடை அமைத்திருக்கிறார்கள். சுமார் 4 அடி உயர மேடை அமைத்திருக்கிறார்கள். மேடை அமைப்பதற்கு காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போதைக்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையை அப்புறப்படுத்தும் பணியில் தமிழக வெற்றி கழக கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் கேட்டபோது இவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மேடை அமைக்கவும் கூடுதலான பேனர்கள் வைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அமைத்திருந்த மேடையை அகற்றும் பணியை தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்களுக்கு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது 5 அடி 4 அடிக்கு மேடை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தரப்பில் இருந்து சிறிய அளவிலான சிறிய உயரம் கொண்ட மேடையை அமைத்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்தில் வேலூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட இருக்கிறார்கள். விக்னேஷ். குமரவேல், ஏற்கனவே இது திட்டமிட்ட ஒண்ணுதான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் நடத்தப்படும் அப்படின்னா உரிய அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மீறி பெரிய அளவுல மேடை அமைச்சதுதான் இப்ப இதுக்கு காரணமா? இப்ப காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? இப்ப இவங்க தரப்புல இப்ப சிறிய மேடை அமைத்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முன்னெடுத்திருக்காங்களா? விக்னேஷ், நீங்கள் கேட்டது போல உரிய அனுமதி என்பது ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. சத்துவாச்சாரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைகிறது. ஆகவே நேற்றைக்கு தினமே சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உரிய அனுமதிக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த விண்ணப்ப படிவத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை இவர்களுக்கு 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நேற்றைக்குமே கூட கூடுதலாக மேடை அமைக்கவோ கூடுதலாக பேனர் அமைக்கவோ கூடாது என்ற ஒரு உத்தரவையும் இட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இறுதி நேரத்தில் அனுமதி வாங்கிவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த மேடையை அமைத்ததாகவும், ஆனால் காவல்துறை தற்போது வரைக்கும் மேடை அமைப்பதற்கு அனுமதி வழங்காத சூழலில் தற்போது ஏற்கனவே அமைக்கப்பட்ட மேடையை அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்தபோதும் நீங்கள் கேட்டது போல இவர்கள் சிறிய அளவிலான மேடை அமைத்து இந்த போராட்டத்தில் கருத்தரங்கில் ஈடுபடுவதாகவும் தெரிவிப்பதற்கு காரணம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறைகள் அதனை கண்டித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இத்தகைய முயற்சியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்காங்களா, வெளியில இருந்து பரவலாக மக்கள்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.